இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். அதாவது பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட நார்மல் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸே தான். இதுக்குள்ளே நம்ம பாயிண்டர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் stdio.h studio.h கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ void swapன்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்மளோட வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிடுவோம். அதாவது பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். int pointer n1 comma int pointer n2. இப்போ ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்தாச்சு. ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்மளோட நார்மல் மெயின் int main braces bracket. ஸோ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளோட வேல்யூஸை நம்ம அசைன் பண்ண போகிறோம். int num is equal to 5 num 1ன்னு வச்சுக்கலாம். நான் n1 n2 கொடுத்தனால num 1 வச்சுக்கலாம். கமா num 2 is equal to 10 செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு அட்ரஸையும் ஸ்வாப் பண்ணி உள்ளே வந்து ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வாப்னு நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட். இதுக்குள்ளே நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், பேராமீட்டர்ஸை டேரெக்டாக பாஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து நம்ம வேல்யூவை டேரெக்டாக பாஸ் பண்ண மாட்டோம், நம்மளோட அட்ரஸை தான் பாஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம அட்ரஸ் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அட்ரஸ்னா ஆண்ட் சிம்பிள், வேல்யூனா அந்த நம்மளோட ஸ்டார், அதாவது பாயிண்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இங்கே num1 அதோட அட்ரஸை சென்ட் பண்ணுறோம். கமா அண்ட் num2 அதோட அட்ரஸை சென்ட் பண்ணிடுவோம். இப்போ ரெண்டுத்தோட அட்ரஸை மட்டும் தான் நம்ம சென்ட் பண்ணுறோம். அப்போது num1 அட்ரஸ் வந்து n1லேயும் num2 அட்ரஸ் வந்து n2லேயும் போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து n1 ஸ்டார், அப்போ அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ. அப்போ n2 இதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்குது, அதில் இருக்க வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அங்கே வந்து அசைன் ஆகிடும். இப்போது நம்ம ஜஸ்ட் printf ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா void swapன்ற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். இதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட வேல்யூ வந்து எல்லாமே நடக்க போகுது. int star n1 I வந்து int star n1 comma int star n2. இப்போ வந்து நம்ம இங்கே ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறோம். பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் int temp செமிகோலன் enter. இப்போ டெம்பில் என்ன பண்ண போகிறோன்னா is equal to star of n1. அது n1க்குள்ளே இருக்க வேல்யூவை டெம்பில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்டர் n ஸ்டார் ஆஃப், ஸ்டார் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டார் ஆஃப் n1 is equal to star of n2. அப்போது இப்போ என்னாச்சு, n1ஓட வேல்யூ டெம்பில் ஸ்டோர் ஆகிடுச்சு, n2ஓட வேல்யூ n1ல் ஸ்டோர் ஆகிடுச்சு செமிகோலன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போது ஸ்டார் n2 which is equal to டெம்பில் இருக்க வேல்யூவை இங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வாப் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், n1ல் இருக்க வேல்யூ டெம்புக்கு போயிடுச்சு. இப்போ n1 ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அந்த ஃப்ரீயாக இருக்க n1ல் வந்து நம்ம n2 வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போது n1 is equal to அப்போ n2ஓட வேல்யூ இப்போ n1ல் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ n1ல் வந்து என்ன இருக்குது, n2ஓட வேல்யூ இருக்குது. இப்போது n1 வந்து ஃப்ரீயாக இருக்குது. n1 ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து டெம்போட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடுறோம். டெம்பில் ஏற்கனவே என்ன இருக்குது, n1ஓட வேல்யூ. இப்போ நம்ம பார்த்தோன்னா n1ல் n2ஓட வேல்யூ, n2ல் n1ஓட வேல்யூ நம்மளுக்கு இப்போ ஸ்வாப் ஆகிருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட ஸ்வாப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிச்சு, ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணி வேல்யூஸ்லாம் எப்படி மாறி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். printf quotes num1 is equal to %d
கமா ஸ்லாஷ் n கமா இங்கே வந்து நம்மளோட num1 வேல்யூவை பாயிண்டரில் எதுவும் யூஸ் பண்ணல, டேரெக்டாக நம்ம num1 வேல்யூவை நான் இங்கே வந்து யூஸ் பண்ணுறேன். மறுபடியும் printf okay quotes num2 is equal to %d கமா இங்கே வந்து num2. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூவும் நம்ம இங்கே வந்து என்ன ஆயிருக்கு நம்ம வந்து செக் பண்ணிப்போம். கம்பைல் கோட் ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு, எரர் எதுவும் இல்லை. ரன் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, n1ல் வேல்யூ வந்து 10ம் n2ல் வேல்யூ வந்து 5 மாறி இருக்குது. ஆனால் நம்ம இனிஷியலாக நம்ம n1ல் n2ல் என்ன கொடுத்துருக்கோம், n1 5 n2 வந்து 10. பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி அட்ரஸை ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி அட்ரஸ் மட்டும்தான் உள்ளே போச்சு. அட்ரஸ் உள்ளே போயிட்டு ரெண்டு பேரும் அட்ரஸை மாற்றிக்கிட்டாங்க. அட்ரஸ் மாற்றின உடனே நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளோட பாயிண்டர்ஸ் வந்து வேலை செய்யும். ஏன்னா எப்பயுமே இப்போ ஸ்டார் n1 ஸ்டார் n2னா நான் அதுக்குள்ளே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கேன், ஒரு அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம சென்ட் பண்ணது இங்கே n1 and n2ஓட அட்ரஸ், அப்போ n1 and n2 அட்ரஸ் இங்கே வந்துடுச்சு. அப்புறம் அட்ரஸ் இப்போ n1ல் n2ஓட அட்ரஸும் n2ல் n1ஓட அட்ரஸும் நம்ம மாற்றி வச்சதுனால இங்கே நம்மளோட நார்மல் வேரியபிள்ஸ், நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ண இன்ட் வேரியபிள்ஸில் அட்ரஸ் மாறினோன்னே வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாயிண்டர்ஸை புரிஞ்சுக்கிறோம். பாயிண்டர்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஒரு அட்ரஸை உள்ளே வச்சுருக்கு, அந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ணோம், அந்த அட்ரஸில் வேறு ஏதாவது நம்ம பண்ணோம், அந்த அட்ரஸ் வேறு ஒரு வேரியபிளுக்கு மாற்றி விட்டுட்டோன்னா நம்மளோட வேல்யூ இங்கே மெயின் வேரியபிளில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதான் ஹவு டு யூஸ் அ பாயிண்டர் இன் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் முதல்ல டிக்ளேர் பண்ணும் போதே நம்ம பாயிண்டரோடு டிக்ளேர் பண்ணிடணும். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பில் நம்ம பாயிண்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடணும். அந்த பாயிண்டர்ஸுக்கு ஏற்ற அட்ரஸை நம்ம சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக நம்ம வேல்யூ சென்ட் பண்ணக்கூடாது, அட்ரஸை சென்ட் பண்ணிடணும். அந்த அட்ரஸை சென்ட் பண்ணி அந்த அட்ரஸை வச்சு நம்ம உள்ள மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் வேல்யூஸு ஸ்வாப் பண்ணியிருக்கேன். அதனால் வேல்யூ ஸ்வாப் பண்ணோன்னா நம்மளோட நேச்சுரல் வேரியபிளில் நம்மளோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.